உலகெங்கும் இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன பார்க்க வரோம், என்ன விஷயத்தை பேச வரோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிறத எனக்கு நல்லா தெரியுது. ஒரே ஒரு விஷயம், நம்ம இந்த 2025 சனி பகவான் திருக்கணித முறைப்படி மீன ராசிக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக நம்மளுடைய நேர்கள் பல அன்பர்கள் சார் இப்போ வாக்கியப்படி அவர் மீனராசிக்குள்ளே வர்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வாக்கிய கணித பஞ்சாங்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபாலோஅப் எங்கள் ஜாதகமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதன்படியில் எங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம ராசியின் அடிப்படையில் சொல்லிட்டோம். இப்போ நம்ம வாக்கிய பஞ்சாங்கப்படி நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுங்கிறத என்னுடைய கணிப்பின் ரீதியாக உங்களுக்கு கணிச்சு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலாம், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதாவது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க அல்லது 100 பேர் வேலை பார்க்கலாம். ஆனால் எத்தனை எண்ணிக்கைங்கிறத விட, எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கிறத விட, அந்த இடத்துல முதன்மையாக நிற்கக்கூடிய நபர் யாருன்னா நம்மளுடைய மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரங்க தான். எல்லா விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தன்னுடைய வேலையாகவே எடுத்து போட்டு செய்வீங்க. உங்கள் வேலையை செய்கிறது மட்டும் கிடையாது, மற்றவங்களுடைய வேலை, மற்றவங்களுடைய பிரச்சனையில் அதிகமாக தலையிடக்கூடிய நபர் யாருன்னா நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரம் தான். ஏன்னா முதன்மையான நட்சத்திரம், முதல் நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி உங்கள்கிட்ட வாண்டடாக ஒன்று கொடுப்பாங்க, இல்லை நீங்களே வாங்கிக்கிறீங்க. இப்படிப்பட்ட பன்மை, ஒரு மென்மையான குணம் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சனி பகவான் இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி மீன ராசிக்குள்ளே உள்ள நுழைந்தவுடன் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை 2.5 வருட காலங்களில் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்முடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் ஒரு மன அழுத்தம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு 3 கேள்வி உங்கள் மனசில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஆல்ரெடி இது எப்போ இருந்து ஓடுதுன்னா எனக்கு தெரிஞ்சு 9 மாதமாக ஓடுது. ஓகேவா? ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை ஓடுது என்றால் அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடை விலகப் போகுது. அதே போல் யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. 3 வருஷம் ஆச்சுங்க, 4 வருஷம் ஆச்சுங்க, 2 வருஷம் ஆச்சுங்க, கல்யாணம் முடிச்சு குழந்தையே இல்லைங்க, கவலைப்படாதீங்க. இந்த மாதம் மார்ச் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆகஸ்ட் எண்டுக்குள்ளேயே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது. சரி, குழந்தைகள் இருக்குங்க, ஆனால் என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க, என்னுடைய ஆப்ஷனை கொஞ்சம் கூட ஏற்றுக்கிற மாட்டேங்க. நானும் என் குழந்தைய புரிய வைக்கிறக்காண்டி பெற்றோராக இருந்து நாங்கள் எவ்வளோ பேசி பார்த்துட்டோம், ஆனால் எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு அகைனாகவே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் உறுதியாக உங்கள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை அன்புடன் கேட்பாங்க, பணிவுடன் ஏற்றுக்கொள்வாங்க. பெரிய மாற்றங்களை உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடில் நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 9 மாதமாக நம்ம குழந்தை நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்க நினச்சே உங்களுக்கு மன அழுத்தம் வந்துருச்சு. எப்பா என்னடா சாமி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் கிரகங்கள் கொடுத்தது. ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க. சரி, நீங்கள் என்ன விஷயங்களில் இந்த சனி பயிற்சி காலங்களில் கவனமாக இருக்கணும்னா, சிக்கனத்தை கடைப்பிடிங்க, சில்லறையை செதற விடாதீங்க, உங்களுடைய பேச்சில் சிக்கனமாக இருங்க, உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சமாச்சும் உங்களுக்காக எடுத்து வச்சு பழகுங்க. ஓகே, அந்த 2 விஷயந்தான். யாருக்கும் வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது, யாருக்காகவும் போய் என்ன சொல்கிறது, தலைமை பொறுப்பு எடுத்து நடத்துகிறேன்னு சொல்லி மாட்டிக்கக்கூடாது. அதே போல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பணத்தை பையில் இருக்குங்கிறக்காண்டி தூக்கி கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. இந்த 2 விஷயம் மட்டும் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா
உங்களுக்கு இந்த சனி பகவான் நிறைய மாற்றங்களை உணர்வுபூர்வமாக கொடுப்பார். அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய மேச ராசியில் உள்ள பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்மளுடைய சனி பகவான் கோச்சார ரீதியாக ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியுங்க. இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள்லாம் தரணி ஆள்வாங்க தரணி ஆள்வாங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் தரணி இல்லைங்க, எங்கள் வீட்டை கூட ஆள முடியல அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள கேட்குது. ஒரு விஷயம், தரணி ஆள்வது என்றால் என்னன்னு வச்சிங்கன்னா, நம்ம நாட்டை ஆளக்கூடிய சக்தி அப்படின்னு மட்டுமே கிடையாதுங்க. அதாவது இந்த உலகத்தில் உள்ள நம்ம கூட உள்ள நபர்களுடைய மனதில் இடம் பிடிப்பதுங்கிறது எளிது. ஆனால் அதில் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஈஸியாக எல்லாத்தையும் போய் இடம் பிடிச்சிடலாம். ஆனால் நிலையான தன்மையில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதான் தரணியில் ஆள்வது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பேச்சு, நடவடிக்கை, உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் பிடிச்ச எல்லாருமே உங்களுக்கு உண்மையாக இருக்காங்களா? பிடிச்ச உள்ள அத்தனை பேருமே உங்களுக்காக வாழ்கிறாங்களான்னா கிடையவே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பரணி நட்சத்திரக்காரங்கிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க. பவர்ஃபுல்லாக எடுத்துட்டு உங்கள்கிட்டன்னு ஒரு மனிதனாக பிறந்த எல்லாத்தையும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். யாராக இருந்தாலும் இருக்கட்டும். அப்போ உங்கள்கிட்டன்னு ஒரு சின்ன மைனஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மைனஸை சுட்டிக்காட்டி உங்கள்கிட்ட உள்ள ப்ளஸ்ஸை அழிச்சிருவாங்க. ஸோ இப்படித்தான் கடந்த ஒரு 3 வருட காலமாக நம்மளுடைய பரணி நட்சத்திரக்காரங்க மன அழுத்தம் போராட்டத்தில் இருந்தீங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மாசமா பரணி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உரிய மிகப்பெரிய மன அழுத்தம் இருந்துச்சு. ஸோ அந்த மன அழுத்தம் வெளியே போகுது. உங்களுடைய மன அழுத்தம் விலகி, உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ, இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறத நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மிகப்பெரிய நற்செய்திகள் உங்களுக்கு உண்டாகும். நல்ல விஷயங்கள்லாம் இனிமேல் கேட்க போகிறீங்க. இவ்வளோ நாட்களாக தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளை கேட்டுட்டு இருந்த நீங்கள், இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் நன்மையாகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு விலகிடும். தேவையான விஷயத்த சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. இன்னொரு விஷயம், பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக போகுது. பிரச்சனையே இல்லாத, ஒரு மன அழுத்தமே இல்லாத ஒரு சிறப்பான செயல்பாடுகளை சனி பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்குறோம். அதே போல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பரணி நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய உறவுகள் சார்ந்த உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை வெளியே சொல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து பேசி அதை சரி செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சின்ன புள்ளி வச்சுருப்பீங்க, அவங்க பெரிய வட்டத்தை போட்டு உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே டிஸ்டன்ஸ் ஏற்படுத்திடுவாங்க. ஸோ இதில் கவனம். அதே போல் உங்களுக்கான வரன் தேடுறீங்க அப்படின்னா, மேட்சிங் கரெக்டாக இருக்கா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு கல்யாணம் முடிக்கலாம். வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். மேச ராசியில் உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் இந்த சனி பகவானால் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன அப்படிங்கும்போது, யாரெல்லாம் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் மேச ராசியில் பிறந்தீங்களோ அனைவருக்குமே அரசாங்க வழி மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் வெளியேறும். கவர்மெண்ட்னால பிரச்சனைங்க, நான் போகும்போது எனக்கு இந்த ஃபைன் போட்டாங்க, அந்த ஃபைன் போட்டாங்க, எல்லா ஃபைனும் உங்களுக்கு சரி செய்யப்படும். அதேபோல் அரசாங்க வேலையில் தான் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய வேலையில் ப்ரமோஷன் உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு அங்கீகாரம் உறுதியாக கிடைக்க போகுது. சுயமரியாதை என்பதை அதிகமாக எதிர்பார்க்குறது நீங்கள் தான் மேச ராசியில். ஆனால் சுயமரியாதையை கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக தேடிக்கிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ குழப்பத்தை கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. உங்களுடைய சுயமரியாதை கூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புலாம் இந்த சனி பயிற்சி, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் லைஃப்பில் பெரிய டேர்னிங் தர போகிறார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தலையிடாதீங்க. யாருக்கா பணம் வாங்கி கொடுக்கணும், இந்த பணத்தை கொண்டு போய் அவங்கள போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலையை உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா, தயவு செய்து தலையிட வேண்டாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் மனசில் சின்ன சின்ன குழப்பம் வந்தாலும் நீங்கள் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, உங்களுக்குள்ளே உள்ள தன்னம்பிக்கையில் கரெக்டாக பர்ஃபெக்டாக வேலை பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராகும். மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர முடியும்.
நம்முடைய மேச ராசி அன்பர்கள் அனைவருக்குமே 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த சனி பெயர்ச்சி காலங்கள்ல உகந்த வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாசத்துல ஒரு செவ்வாய்க்கிழமையாச்சும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போறது ரொம்ப அற்புதம். அட்லீஸ்ட் ஒரு செவ்வாய்க்கிழமையாச்சும் உங்களுடைய வீட்டு பக்கத்துல இருக்க முருக பகவானை சனி ஓரையில போய் பார்த்தீங்கன்னா, சங்கடம் இல்லாத வாழ்க்கை உறுதியா கிடைக்கும். நேயர்களே, தற்போது வரை நீங்க பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குறார். அப்ப சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும், பயமும் எல்லாருக்குமே இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. நீங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் குடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்கள கஷ்டப்படுத்துறவங்களுக்கு, உங்கள காயப்படுத்துறவங்களுக்கு ஒரு பாடத்தை குடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்கள சுயநலமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது கூட நீங்க தெரியாம இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் டிராவல் பண்றார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோட இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்க மன தைரியத்தோட செயல்படலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்க சுய ஜாதகம் இருக்கு. இது வந்து ஒரு 20லேருந்து 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில டிராவல் பண்ணும். ஆனா, உங்க சுய ஜாதகம் தான் 70லேருந்து 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்கள்ல உள்ள தடைகள உடைக்க முடியுங்கிறத உங்க ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத துல்லியமா பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம் சில பேர் கேட்காங்க. ஐயா வீடியோ பார்த்தேன். என்னுடைய பேரின் அடிப்படையில என்னுடைய நட்சத்திரம், ராசி இதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா? அல்லது என்னுடைய லைஃப்ப பத்தி புரிஞ்சுக்கிற முடியாதா? அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை. பிறந்த தேதி நேரமே தெரியலனாலுமே, உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்க செய்ய வேண்டியது, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து, உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது பேட்ச். இப்ப ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சுச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில நீங்க கலந்து உங்களுடைய வீட்லருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம். ஸோ ஜாதகம் கத்துக்கொள்ள வேண்டும். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும், ஆசையும் உள்ளவர்கள் உறுதியா என்ன பண்ணுங்க, கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணத் தொகை எல்லாமே தெளிவா சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாம, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி, எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு குடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.